இதா மேல இருந்து நான் நடந்து போறேன், நீங்க அப்புறமா ஃபாஸ்டா போட்டுருங்க. சரி மேம் வணக்கம். காரை பார்க் பண்ணிருக்கோம். என்ன நான் குரங்கு தான் உன் கூட்டம் நினைச்சேன். சும்மா போடு, தள்ளி போடு, தள்ளி தூக்கி போடு. எல்லாத்துக்கும் அப்புறம் உங்க சொந்தக்காரங்க யாராவது கோச்சுக்கிற போறாங்க. காலையில கிளம்பிட்டு, காலையில இல்ல மதியம் ஆயிடுச்சு. கிளம்பி அது என்ன இடத்துக்கு போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சொல்லுங்க மாமா. என்னமோ ஃபால்ஸ். எனக்கு மேல எங்க மாமா கரந்தமலைக்கு போறாங்க. ஒரு அருவி இருக்கு, கோவில் இருக்கு. அதனால எல்லாரும் பசங்களுக்குலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படியும் ரொட்டீன்குள்ளே போயே ஆகணும். அதுக்குள்ளே குயிக்காக ஒரு ஒன் டே ட்ரிப் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்புனது தான் கரந்தமலை ஃபால்ஸ். நாங்கள் ஃபால்ஸை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனோம். பட் சொல்லியே ஆகணும், போகிற ரூட் செம்மையாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் அந்த ஒரு க்ரீனரி ஃபீல் பயங்கரமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த இடம் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணும். நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அப்படியே மேலே பிரைட்டான ஸ்கை இருக்கும், அடுத்து மலை, அடுத்து கீழே பார்த்தா ரெண்டு சைடும் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் ட்ரீஸ் இருக்கும். சில இடத்துலலாம் பார்த்தோன்னா மேலே ரோடையும் கவர் பண்ணியிருக்கும். நம்ம அப்படியே சென்டரில் ஒரு ஏதோ குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த ட்ரீஸ் எல்லாம் அந்த மொத்த சீனரியே நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. உள்ளேருந்து சைட் வியூஸ் பார்த்தோன்னா ஆக்சுவலாக அதெல்லாம் ஹில் ஸ்டேஷன் அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. நம்ம கொடைக்கானல் ஊட்டிலாம் போகும்போது எப்படி இருக்கும், சுற்றி மலையில் ஏறுவோம். அந்த ஒரு கிளைமேட் எல்லாமே இங்கே அவ்வளோ இல்லைனாலும் சில்லுன்னு தான் இருந்துச்சு. பின்ன மலைக்கு ஏற அந்த அடியிலேயே எப்படி இருக்குன்னா பார்க்கிங்கில் ஒன்று 2 வீலர் 4 வீலர் எல்லாத்துக்குமே அங்கே இருக்குது. காருக்கு நம்ம 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. சின்ன கடையெல்லாம் இருக்குது. நெசசிட்டி திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். பிஸ்கெட், தண்ணி, ஜூஸு அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். பின்ன அந்த சைடில் பாருங்களேன், அந்த க்ரீனே ஒரு மாதிரி லைட் பிரைட் க்ரீன், பிரைட்டான லைட் க்ரீன் அப்படி இருந்துச்சு பார்க்கும்போது. எல்லாம் ஒரே சைஸான ட்ரீஸ், அப்படி பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பின்ன அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மேலே ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour ட்ரக் பண்ணி போகணும். நம்ம ஒரு 1.5-2 kilometers இருக்கும். அங்கே போனால் அங்கே ஃபால்ஸுக்கு போயிடலாம். எப்பவும் போகலாம், பசிக்கும். ஆளுக்கு ஒரு பிஸ்கெட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு மேலே போகிறக்குள்ளே எனக்கு போட்டிக்கு ஆள் இருக்கான், கீழே சாப்பிட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் நத்தத்துலேருந்து கரந்தமலை ஃபால்ஸுக்கு போனால் ஒரு 10 kilometers ட்ராவல் தான். அங்கேருந்து பக்கம் தான், ஈஸியாக போயிடலாம். நம்ம எல்லாரும் அவங்களை போட விட்டுங்கிட்டு போய் மறந்துக்கோமா. சத்தம் கேட்கல. பள்ளியெல்லாம் நிறைய பிடிச்சி திங்கணும். பள்ளியெல்லாம் நிறைய பிடிச்சி தின்னா தான் அந்த எனர்ஜி கிடைக்கும். எப்படி கேட்ச் பிடிக்கணும் மட்டும். அம்மாவுக்கு நம்ம நாய் கொடுத்த ட்ரைனிங் நான் தான் நாய் கொடுத்தேன். சூப்பரா டெவலப் ஆயிடுச்சு. இப்போ அம்மா அடுத்து ஒரு சாப்பாடு தேவைன்னா அப்படி பிடிக்கணும். இல்ல அடுத்தால போட்டிக்கு வந்துடும்ல. பொசிஷன் வாய் ஆன் வச்சிருந்தேன். ஏன் நீங்க மூடி வச்சிட்டீங்க? அப்புறம் எப்படி பிடிக்கிறீங்க? நான் வேணா கேமரா ஆன் பண்ணிடுறேன். இப்போ பாரு. எங்க அப்பா எல்லாம் பார்த்தா என் பிள்ளைய நாய்மா எங்க அப்பா வருத்தப்படுவாரு. நினைச்சிருப்பா பரவாயில்ல அம்மா உள்ள விழுந்து கீழே விடாம பிடிச்சிருது. நீதான் திட்டு வாங்குவீங்க. ஏன் ஒழுங்கா உங்க அப்பா ஒழுங்கா விட மாட்டாங்க. நம்ம நடக்கிறதுக்கு வழி விட்டு இருக்க ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்குள்ள போற மாதிரி தான் இருக்கும் அதோட ஃபீல். சரி இப்போ தெரிகிறதா நான் எங்க இருந்து பிடிச்சேன்னு தெரியுதா? பாபா ஓகே. நம்ம போகிற பாதெல்லாம் இப்படி தான் இருக்கும். அந்த பெரிய பெரிய கல்லா கரடு முரடா அப்படி தான் இருக்கும். நம்ம போகும்போது
நிறைய பேர் வந்திருந்தாங்க. பட் அவ்வளோ கூட்டம் இல்லை. சண்டேஸில் போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ஆபத்தா எங்க இருந்து நான் கத்துக்கிட்டீங்க அப்படிலாம்? அங்க ஒரு ஆபத்து இருக்கிறதா? இப்படி இந்த மாதிரி பாதையில் நடந்தால் நம்மளுக்கு நல்லா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் ப்ரெஷர் கிடச்சி பயங்கரமாக பிளட் சர்க்குலேஷன்லாம் இருக்குமா. ஸோ அதுக்காக தான் இப்படி அப்போவே செட் பண்ணியிருக்காங்க. விழுந்துருவான். விட மாட்டானா? சரி சரி வரட்டும். இப்போ இவ்வளோ தைரியம் ஆகாதா உனக்கு? அம்மா பேச்ச கேளு. இதுதான் நீங்க ஓடி போற வேகமாக்கும். நான் நடந்து போறேன், நீங்க அப்புறமா ஃபாஸ்டா போட்டுருங்க. சரி. என்னவா இவங்க தான் இன்ஸ்பெக்ஷன் ஃபர்ஸ்டே போயிடுறானுங்க. எங்க என்ன இருக்கு? செக்கிங் இன்ஸ்பெக்டர். ஏய் என்னப்பா எப்படி இருக்கு? ஸ்லோப் மாதிரி இருக்கு. சாதா பாதை நடந்தாலே நான் தடுமாறி தான் போவேன். உங்களுக்கே பெருசா கஷ்டமா இருக்கு. அங்க போக வர மாதிரி போக வருதா? அங்க யாரோ மாட்டிட்டாங்க போல. போய் கண்டுபிடிப்போம். போங்க வேகமா போங்க.